தலைவர் ஐயா இவன் வாரானப்பா. வாடா வாடா. என்ன பாங்க முன்னுக்கு வந்து கூப்பிடுறேன் செவிடுகள் மாதிரி பின்னு கிடைக்கிறீங்க காதல் கேட்காத உங்களுக்கு உங்களை தடுத்தா நாங்க கோயில இருந்து வர்றப்பா நான் என்னடா நேரம் கட்ட உனக்கு என்ன வீட்டு வழியே கொஞ்ச நேரம் நிக்க மாட்டியே விட மாட்டியே இப்ப நிறைய கோயிலுக்கு இப்ப என்னடாப்பா நான் கோயில் தலைவரண்டா அப்புறம் நான் இந்த நேரம் கோயிலே கிடக்க முடியுமில்ல அங்க என்ன எல்லாம் போட்டு எல்லாரும் கிளி கிளி கிளிக்கிறாங்க எங்க அப்ப வாங்க நீ கள்ள வேலையை பாத்துருப்பா அப்ப கிழிப்பாங்க அங்க பெரிய பிரச்சனை ஆயிட்டு என்ன பிரச்சனையோ எல்லாம் எல்லாம் பிடிபட்டு போட்டு என்ன பிடிபட்டதுன்னா அவங்க இப்பதான் கோயில் திருவிழாவும் எல்லாம் முடிஞ்சுடாங்க முழு இதுகளை போட்டு கணக்குகளை கொண்டே கணக்கறிக்கை கொண்டே கொடுத்தாங்க உடண்டாப்பா உண்ட வேலையாப்பா நான் சரி பார்த்து தன்னால கொண்டே கொடுக்க சொல்லி இப்ப என்ன அதுல பிரச்சனை இப்ப அதேதான் புள்ளையா என்ன புள்ளையா மாறு சொன்னது உனக்கு சொன்னா நான் இது கூட்டம் வைக்க கொண்டே காட்டு சொல்லி இப்ப கொண்டே காட்டி அவர் தான் சொன்னவர் அங்க நிக்கிறவர் அவர் இவற்ற கதையெல்லாம் நீங்க கதவில்லை நீ பொருளாளர் நான் தலைவர் நாங்க எல்லாம் நடத்துறோம் அடுத்த செயலாளருக்கு மட்டும் காட்டு அவன் செயலாளர் வந்து அவன் சொல்வழி கேட்காம அவன் ஒரு பக்கம் தெரியும் அங்க எங்கட நிர்வாகத்துல இருக்கிற சக உறுப்பினர்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிய வேணுமா எல்லாருக்கும் கொடுக்காம இல்ல அவன் சொல்லிதான் அவையில சொல்லி நாங்க ஆளையாத நாங்க காலம் 20-25 வருஷம் அனுபவம் எத்தனை நிர்வாகங்கள் எத்தனை கோயில எத்தனை கிளப்போல நாங்கள் பெரிய பெரிய பதவியில இருந்து இவ்வளவு பேரை காண்டில் வழி போட்டு வந்திருக்கோம் சும்மா ஆக்கள் இல்ல நாங்க என்ன அங்க அவங்க வந்து என்ன கிளி கிழிச்சு போட்டு போறாங்க இப்ப வந்து எல்லாம் கடற்கரைக்க நேரத்தை காட்ட சொல்லி சொன்னவங்க உனக்கு இது பதவி இப்ப புதுசா வந்தபடியா நீ பதறப்பா என்ன ஒரு பிரச்சனை இல்லை நீ கூடாது அவசரப்படா தண்ணி எடுத்து வர வெயிலுக்கு வந்த தண்ணியை குடி கடைசியா இந்த ஆளோட சேர்ந்து நான் தான் மாட்டுப்பட போறோம் போல அங்க அவன் பொலிசுக்கு போறான் சொல்லி கொண்டிக்கிறான் போலீஸுக்கு போறாங்க அவங்க போலீஸுக்கு போறாங்க ஒரு தரம் போலீஸுக்கு போயிடாது அக்கூட்டி இருக்க மாட்டேன் நீ பயப்பட தேவை என்ன போலீஸுக்கு போறது இவ்வளவு காலம் கோயில் இதா மாதிரி கிடந்து நாங்கள் வந்து இவ்வளவுக்கு நிறுத்தி வச்சுக்கிறோம் முதல்ல தெரிஞ்சு ஒண்ணு அவங்ககிட்ட நான் வடிவாயெல்லாம் சொல்லி போட்டு தான் வந்தலாம் அவன் என்ன கேட்டு போட என்ன கிழிக்கிறான் ஏதோ நாங்க கொடுத்த கணக்கு எல்லாம் புளியாமலாப்பா ஏதோ அப்படி வருஷம் மாற இல்லையா ஏதோ கணக்கு காண இல்லையா காசுல காண இல்லையா நாங்க அடிச்ச மாதிரி இல்ல கூட்டிப்பாக கணக்கு பிழைக்குதான் அப்ப கூட்டி சரியாகி போட்டு குடண்டா என்ன கூட்டி என்ன திருவிழா கணக்குகள் இல்ல பிழைக்குது எல்லாம் தேரண்டு ஏதோ கணக்கு இதுகளை காண இல்லையா பிறகு பார்த்தா பூங்காவன தண்டு தானே எல்லாம் தாண்டி போட்டு அவங்களுக்கு டவுட் வந்ததா ஓ அப்பங்கிட்ட நிர்வாகத்தை செக் பண்ணணும்னு சொல்லி தானே என்ன கொண்டு வந்து கணக்கு காட்ட சொன்னது நான் ஏதோ உங்கள்கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் வெளிக்கொண்டு அங்க கொடுத்தனா அவன் நிக்கிறான் பிள்ளையாம் எல்லாம் பொலிசுக்கு போறவன் தலைவர்கிட்ட பேர்றானா அடிபடுது அவங்க அப்ப புலா கதைக்கிறேன் இரண்டே கோயில வந்து இதெல்லாம் கழிச்சு முடிச்சிருக்கலாம் தானே நீங்களே பெரிய அங்காளி பக்கம் என்ன அங்க நிக்க விட்டு போட்டு நீங்கள் ஓடி ஓடி ஒளிகிறீங்க அதெல்லாம் எனக்கு சில வேலையில் இருந்தது கொஞ்சம் எனக்கு கடை வேலையில் கொஞ்சம் கிடந்தது வீட்டு வேலையை பாக்குறேன் நாங்க எந்த நேரம் கோயில் இருந்தா வீட்டு யார் பாக்குறது எவ்வளவு கஷ்டப்படாப்பா சொல்லுவான் ஒரு நிர்வாகத்துல தலைவரா இருக்கிறது எவ்வளவு கத்தியில நடக்கிற மாதிரி என்ன ஒரு வாரம் இந்த பூனை வச்சுட்டு வா நான் நினைக்கிறேன் இந்த சோட்டார கதை வேண்டாம் முதல்ல ஏதோ மடப்பள்ளிக்குள்ள இருக்கிற அந்த அவர் இருக்கிறாரோ மோதகங்கள் வடையால் போடுவார் அவர் மாட்டி கொடுத்துருவார் ஏதோ பித்தளை அண்டாவா காணலையா பித்தளை அண்டா நாளைக்கு காணலையா தட்டை காணலையா பிறகு பார்த்தா பித்தளை குத்து விளக்கையும் காணலையா வெள்ளி குத்து விளக்கு செம்போட காணலையா நூல் சுத்துற செம்போட எல்லாம் வெங்கியா என்ன தெரிஞ்சா கூட்டி பாப்பாங்களுக்கும் செயலாளருக்கும் தலைவருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் வெளியில போனது அதாருக்கு தெரியும் அவங்க வந்து எல்லாம் தேடி பார்த்துட்டான் மற்ற வெளிநாட்டுக்காரர் இந்த முறை வந்து கோயில் சாமிக்கு சாத்த சொல்லி எத்தனையோ விலை உயர்ந்த சாரிகள் கொடுத்தாங்க அப்ப என்ன தலைவர்கிட்ட அம்மா மனுஷியவா அங்க கட்டி கொண்டு போறவா தேருக்கு கட்டி கொண்டு வந்தவா சிவப்பச்சாரி என்ன சிவப்பெல்லாம் வந்தவா என்ன ஒரு சாரிய கிடக்கு கோயில கொடுத்த மாதிரி சாரிய போல கடைகள் இருக்கு யாழ்ப்பாணத்துல உங்க சுண்ணாத்துல நாங்க சாரிய வாங்கி கொடுத்து சொந்த வந்ததுக்கு அம்மாக்கு மனசுக்கு வாங்கி கொடுக்குறாங்கப்பா அதே விதே ஒப்புற சோத்தாரிக்கா அந்த ஜோபம் இந்த ஜோபம் உண்டு அப்ப என்ன உண்டியல்ல சேர்ற காசும் ஏதோ லட்சக்கணக்கில் குறையுது போன முறை ஏதோ வருஷம் அது பொருளாதார கேட்கவன் என்ன மாட்டி விடுறீங்க நான் அதை சைன் வைக்கிறதுக்கு முக்கியமான வேலைகளுக்கு உரையாற்றுறதுக்கு முக்கியமான மீட்டிங் தான் நான் நிக்கிறேன் உண்ட கதையை பார்த்தா நான் தானே எல்லாத்தையும் கொள்ளையடிச்ச மாதிரி கிடைக்கிறேன் நீங்க உண்டு போயிடு என்ன விளையாடுறீங்க 20-25 வருஷம் அனுபவம் இருக்கு எனக்கு அனுபவம் இருக்கு சரி ஆனா எனக்கு நீங்க சேரைக்கே என்ன உருட்டு உருட்டன்னு உருட்டி